ஆசிரியர் பணியை அறப்பணி, அதை நீ அர்ப்பணி. இந்த மேற்கோளுக்கு இணங்க நிறைய பேர்த்தோட கனவு ஒரு மேல்நிலை பள்ளியில ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னு ட்ரீமோட நீங்க எல்லாருமே இந்த எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு A to Z வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு. நிறைய பேர் வந்து நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து பிஹெச்டி ஹோல்டரு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிலாம் வந்து சீன் போடாதீங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியாது. ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருந்த காலம் வேற, இப்போ உள்ள சிச்சுவேஷன் வேற. இப்போ உள்ள பிஜி டெரிப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. MA + பிஎட், MSc பிஎட், MBA பிஎட் அண்ட் MCA பிஎட் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஆனா எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம அகாடமில பிஜி டெரிபி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து அதாவது பிஜி டெரிபி எல்லா பாடத்துக்குமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆசிரியர் பணியை அறப்பணி, அதை நீ அர்ப்பணி. இந்த மேற்கோளுக்கு இணங்க நிறைய பேர்த்தோட கனவு ஒரு மேல்நிலை பள்ளியில ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னு ட்ரீமோட நீங்க எல்லாருமே இப்போ டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஆக்சுவலா வந்து இந்த எக்ஸாம்ல நிறைய பேர் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறது, கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிக்காங்களா இல்லையா, மற்ற அகாடமி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மற்றவங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, படிக்காம அவங்கள பாக்கீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு A to Z வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எப்படிலாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ல 150க்கு நல்ல மார்க் 110க்கு மேல நம்ம ஸ்கோர் பண்ணி எந்த விதமான பயமும் இல்லாம ஈஸியா அடுத்த ஸ்டேஜான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்கலாம் அப்படின்னு ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். ஓகே, நம்ம கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை முக்கியமா வந்து ஃபுல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஃபர்தரா படிக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பிஜி டிஆர்பிக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிஆர்பி வெப்சைட்ல நோட்டிபிகேஷன், எவ்வளவு வேகன்சி, உங்க பாடத்துல எவ்வளவு வேகன்சி இருக்கு அது எல்லாமே கிளியரா இருக்கு. நம்மளுமே வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே நியூ சிலபஸ், பாடமாக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர் ஜிகே எல்லாத்துக்குமே வந்து நியூ சிலபஸ். அந்த நியூ சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஒரு மதிப்பெண்ணால நம்முடைய வாழ்க்கை முறை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படும். நம்ம நல்ல மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு மார்க்ல நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற மாதிரி இருக்கும். அதே ஒரு மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால சிலபஸ் வந்து மஸ்ட். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு. நிறைய பேர் வந்து நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து பிஹெச்டி ஹோல்டரு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிலாம் வந்து சீன் போடாதீங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியாது. ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருந்த காலம் வேற, இப்போ உள்ள சிச்சுவேஷன் வேற. இப்போ உள்ள டேட்டா பேசிக்கான அப்டேட் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. பட் அதையுமே வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஞாபகம் இருக்குமே தவிர நமக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி படிக்காம ரிவைஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நம்ம மைனஸா மட்டும்தான் இருப்போம். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த மட்டும் 2019 நடைபெற்ற பிஜி டெரிப் எக்ஸாமில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மெயின் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் இருக்கு, சைக்காலஜியில் எப்படி கொஸ்டின் இருக்கு, கரண்ட் அஃபேர் ஜிகே கொஸ்டின் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். சும்மா பார்த்தனுங்க பேருக்கு பார்க்காம ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி கேட்டிருக்காங்க, நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியுதா, ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் நல்லா ரியலைஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து பேசிக்கானது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்க வேலையை நீங்க பார்க்கணும். நிறைய பேர்னு சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் மட்டும் என் கூட படிக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து படிக்காங்களா இல்லையா, கூட ஒர்க் பண்ற டீச்சர் படிக்காங்களா இல்லையா, மற்ற அகாடமி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறி நீங்க மற்றவங்கள பார்க்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருப்பீங்க, அவன் படிச்சானோ இல்லையோ 4வது யூனிட் 5வது யூனிட்ல வந்து இருந்துகிட்டு இருப்பான். அதே மாதிரி
ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பயம் வரும். ஏன்னா நம்மளை விட ஒருபடி முன்ன இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அது மட்டும் இல்லாமல் எங்கே அவன் பாஸ் ஆயிடுவானோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இன்னுமே வந்து ஒரு சில குணாதிசயங்கள் வந்து தோன்றும். அதனால அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ மற்றவன் அவன் வேலையை பார்க்கான் அப்படின்னா அவன் பாஸ் பண்ணி போயிடுவான். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கிங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மற்றவனை பார்க்கும்போது இதை எதையுமே வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ மற்றவனை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலையை பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க, மற்றவங்களை வந்து பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அகாடமி இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்களே தவிர நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா அப்படின்னா நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பண்ணாம உங்களுக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கம்பேர் பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2வது யூனிட் படிக்காங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு எந்த யூனிட் வந்து ஈஸியாக இருக்குமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். இதுலேயுமே வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கூட நான் வந்து படிக்கவே இல்லைப்பா, எனக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து குழந்தை இருக்குது, ஸ்கூலில் வந்து அதிகமாக ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து நடந்துட்டு இருக்கும். அதனால மற்றவங்களோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இல்லை நான்லாம் இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து உங்களை பயம் காட்டணும், உங்களை படிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட சும்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுவாங்க. ஸோ இதையுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ பாயிண்ட் இஸ் மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் தகுதி தேர்வு படிக்கீங்களா, ஓகே ஃபைன், நீங்கள் படிங்க. மேஜரில் ஃபர்ஸ்ட் யூனிட்டோ செகண்ட் யூனிட்டோ 9வது யூனிட்டோ படிக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் பாருங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய நிம்மதியை மட்டும்தான் இழப்பீங்க. அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நிறைய டீச்சர்ஸ் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு லீவே கிடைக்கல, ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு கை குழந்தை இருக்குது, நான் புக்கை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் ஒரு டாபிக் படிக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடத்தில் தமிழ் மேஜரில் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மாதிரி டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் சிலப்பதிகாரத்தில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம், 50 கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மெட் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து டெஸ்ட்டே போட்டு பார்க்க மாட்டேன், சும்மா புக்கை எடுத்து படிப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா உங்களால் அந்த 3 மணி நேரத்தில் ஒவ்வொரு வினாக்களையுமே வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், எப்படி ஆன்சர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியுமே தெரியாது. ஸோ டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும், பிஜி டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. எம்ஏ ப்ளஸ் பிஎட், எம்எஸ்சி பிஎட், எம்பிஏ பிஎட் அண்ட் எம்சிஏ பிஎட் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி எல்லாருமே வந்து படிப்பாங்க, நான் புக் எடுத்து படிக்கேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சீன் போடுவாங்க. ஸோ அவங்களுமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ யார் பாஸ் பண்ணுவா? யார் ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்காங்களோ, படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அப்படி இல்லை நான் வந்து சும்மா புக்கை மட்டும் எடுத்து படிக்கேன் அப்படின்னா பாஸ் பண்ணவே முடியாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின் கேட்காங்க, நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாமல் டேரெக்டாக நான் வந்து ஒரிஜினல் எக்ஸாமை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்காது. ரெண்டாவது ஒரு ஈஸியான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அதே மாதிரி ஓஎம்ஆர் சீட்டை நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு பேசிக் நாலேஜுமே இல்லாமல் தான் எக்ஸாமில் போய் உட்காருவீங்க. அப்படி நீங்கள் உட்காரும் போது ஓஎம்ஆர் சீட்டில் மிஸ்டேக் நடக்கும். அதே மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின் கூட நீங்கள் ஆன்சர் தப்பாக தான் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தப்பு நடக்கும். அதனால டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். அடுத்து 4வது பொறுத்த மட்டும் ரீடு, ரிப்பீட்டு, ரெஸ்ட்டு. நிறைய டீச்சர்ஸ் வந்து நான் இது எனக்கு படிச்சுட்டேன், இது எனக்கு தெரியும், நான் இதை வந்து பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி
உங்களுக்கு உண்மையிலேயுமே ஒரு டாபிக் நல்லா தெரியுது அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து ஒரு நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தெரியுமே தவிர எனக்கு இந்த டாபிக் தெரியும், இந்த டாபிக் தெரியும், இது தெரியும், அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலா அது தெரியாம மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மார்க்ல நல்ல மார்க் எடுப்பாங்க, அந்த டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுப்பாங்க. ஆனா எனக்கு இது தெரியும், அது தெரியும், நான் குரூப் 4க்கு படித்தேன், போன வருஷம் இந்த எக்ஸாமுக்கு படித்தேன் அப்படிலாம் சொல்லி நீங்கள் தெரிஞ்ச டாப்பிக்கே படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் அடையும். உங்களுக்கு தெரியும் ஆனாலும் தப்பு தான் பண்ணுவீங்க. அதனால எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி தூர போட்டுட்டு தெரிஞ்சா கூட ஒன்ஸ் அந்த டாப்பிக்கை நான் ரீட் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நல்லா ஸ்ட்ராங் ஆகுறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க முடியும். இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எங்கேயும் படிக்கீங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நைட்டு ஃபுல்லாக படிக்கேன், டே ஃபுல்லாக படிக்கேன், என் ஹெல்த்தை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து 24 ஹவரில் நீங்கள் ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ 3 ஹவரோ படிக்கீங்க அப்படின்னா அந்த 1 ஹவர் 2 ஹவரில் என்ன டாபிக் படிக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு மறக்கவே கூடாது. ஒரு டைம் படிக்கீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் எவ்வளவு ஆழமாக நல்ல இன்டெப்த்தாக ப்ராக்டிக்கலாக படிக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதை விட்டுட்டு நான் வந்து 10 மணி நேரம் படிக்கேன், 12 மணி நேரம் படிக்கேன், அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அவங்க படிக்காங்க அப்படின்னா அதிலே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எக்ஸெட்ரா. ஸோ அது வந்து நம்ம மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஆனால் ஒரு டாபிக் எடுக்கும், ஒரு 1 ஹவர் படிக்கும், 2 ஹவர் எடுக்கும், ஓகே ஃபைன், அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும், உங்கள் ஹெல்த் வந்து நல்லா ஹெல்த்தியாக மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால நான் ஃபுல்லாக படிக்கேன், ஃபேமிலியை பார்க்கல, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து புலம்பாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள், சிலபஸை பாருங்கள், படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு தலக்கணத்தோடு இருக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. இப்படிலாம் பார்க்காம உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதையெல்லாம் தாண்டி நான் மற்றவனை தான் பார்ப்பேன், மற்ற அகாடமியை தான் பார்த்து இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பயத்தோட ஒரு தாழ்வு மனப்பான்மையோட மட்டும்தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ சொன்ன பாயிண்ட் எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் பிஜிடிஆர்பி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து அதாவது பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சருமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்.